என்னுடைய மெட்ராஸ் திரைப்படத்து மேல மாரிக்கு விமர்சனம் இருக்குதுன்னு தான் சொல்லியே எனக்கு அமைச்சார். ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கு. பட் ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா திரும்பவும் நான் அதே பழைய மாதிரியே பார்க்குறேன்னா அது எனக்கு சம்டைம்ஸ் இதை இந்த மாதிரி இல்லையா அவன் அந்த மாதிரி ஆச்சு அப்படிலாம் பட் ஆனால் மாரியை நான் எங்கே வைக்கிறேன்னா மாரியோட கோவத்தை ஆர்ட்டா மாத்துறாங்கல்ல. ஸோ அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் மாரி மேலே ஒரு விமர்சனம் இருந்தது. ஏன் மாரி தொடர்ந்து இதையே பண்ணிருக்கான், மாரி ஏன் இதையே பேசிட்டே இருக்கு, அதாவது என்னன்னா ஒரே லைஃபே காட்டிட்டே இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தோன்றப்போ மாரியோட சில இன்டர்வியூ நான் அப்பப்போ நான் கேட்பேன். அப்படி கேட்குறப்போ மாரி சொல்றது தான். ஃபர்ஸ்ட் மாரி செல்வராஜுக்கு கிடைச்ச அந்த பரியரும் பெருமாள் இப்ப பைசனுடைய வேர்ல்டை நம்ம பார்க்குறப்போ பைசனோட வேர்ல்டு பயங்கர எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. எனக்கு தெரியல நான் ஏன் படம் எடுக்க வந்தேன்னா அதுக்கு எனக்கு பல காரணங்கள் இருக்குது, பல யோசனைகள் இருந்தது. அந்த யோசனை மூலமாக தான் நான் படம் எடுக்க வந்தேன். ஆனால் நான் எடுக்க வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன மாதிரி யோசிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு தெரியும். அப்படிதான் நான் மாரி செல்வராஜை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ராம் சார் தான் மாரி செல்வராஜ் என்கிட்ட அனுப்பிச்சு வச்சாரு. மாரி செல்வராஜ் என்னுடைய மெட்ராஸ் திரைப்படத்து மேல மாரிக்கு விமர்சனம் இருக்குதுன்னு தான் சொல்லியே எனக்கு அனுப்பிச்சாரு. மாரிக்கு இந்த படத்து மேல ஒரு விமர்சனம் இருக்கு, அதனால நீங்க அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சாரு. நாங்க அப்படிதான் மாரி நான் ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணேன். மாரிய எனக்கு என்ன பிரச்சனைனா மாரி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல, இன்னுமே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா மாரி வளர்ந்துட்டான், மாரி நிறைய படம் பண்ணிட்டான். அந்த மாரிக்கு இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியிலயும் சரி ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கு. பட் ஆனா நான் என்ன பார்க்கறேன்னா திரும்பவும் நான் அதே பழைய மாதிரியே பார்க்கறேன்னா அது எனக்கு சம்டைம்ஸ் இதை இந்த மாதிரி இல்லையா அவன் அந்த மாதிரி ஆச்சு அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடறேன். ஸோ அது என்னுடைய ஃபால்ட்டு தான். அது நான் அதை புரிஞ்சுப்பேன். ஏன்னா நான் எப்பவுமே பட் ஆனா மாரியை நான் எங்க வைக்கிறேன்னா மாரியோட கோவத்தை ஆர்ட்டா மாத்துறாங்கல்ல. ஸோ அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். பைசன் படத்தை நான் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் அவங்ககிட்ட பெருசாக இப்போ வரைக்கும் நான் சொல்ல எனக்கு சில குறைகள் இருந்தது. நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், இதெல்லாம் இருக்கு, இப்படி இருக்கு, இதை பண்ணலாம், சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பட் என்ன நான் அந்த படத்தை பார்த்து வியந்தேன்னா ஒரு திரைப்படத்தை அதோட மொழியை கையாளுற லாவகம் ஒரு 5வது படத்துல பயங்கரமா மாறிக்கு வந்திருக்கிறத நான் பார்த்தேன். ஐ ஃபீல் லைக் அந்த காம்போசிஷன் அந்த கேரக்டரை நிக்க வச்சது, சஜஷன் ஷாட் அவன் கட் பண்ணது, சில இடங்களை கட் பண்ணது, அந்த லேண்ட்ஸ்கேப்பை திருப்பி நமக்கு காட்டினாலுமே அந்த லேண்ட்ஸ்கேப் கூட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்றது, அந்த சினிமா மொழியோடைய அடர்த்தியை நம்ம கிட்ட அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி மேல ஒரு காத்திரமான ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டால மட்டும்தான் இது தொடர்ந்து அதுக்குள்ள போகவே முடியும். எனக்கு ஃபர்ஸ்ட் மாரி மேல ஒரு விமர்சனம் இருந்தது. ஏன் மாரி தொடர்ந்து இதையே பண்ணிருக்கான், மாரி ஏன் இதையே பேசிட்டே இருக்கு, அதாவது என்னன்னா ஒரே லைஃபே காட்டிட்டே இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தோன்றப்போ மாரியோட சில இன்டர்வியூ நான் அப்பப்போ நான் கேட்பேன். அப்படி கேட்கிறப்போ மாரி சொல்றது தான். பல கதைகள், சொல்லப்படாத கதைகள் இருக்கு அவனுடைய வாழ்க்கையில அப்படின்ற பல என்ன சொல்றது எமோஷனலான இடங்கள் இருக்கு, பல துண்டு கதைகள் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கணுமானோ எனக்கு தோணும். ஏன்னா ஆர்ட்ன்றது ஒரு சமயத்துக்கு அப்புறம் அப்படியே இன்டர்பியர் என்ன சொல்றது அப்படியே வளர்ந்து வேற ஒன்னா மாறி அப்படி போகணும்ல, அப்படிதான் நான் யோசிப்பேன் நான். பட் ஏன் மாறி ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி எனக்கு தோணிட்டே இருக்கும். பட் ஆனா மாறி அந்த ஒரு இடத்துல இல்ல, தன்னுடைய உலகத்தை பயங்கர பெருசா மாத்திட்டு இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி என்னன்னா ஃபர்ஸ்ட் மாரி செல்வராஜுக்கு கிடைச்ச அந்த பரியரும் பெருமாள் இப்ப பைசனுடைய வேர்ல்டை நம்ம பார்க்குறப்போ பைசனோட வேர்ல்டு பயங்கர எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அந்த எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கிறதுல அந்த விஷுவல் லாங்குவேஜ் பயங்கரமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ஃபெல்ட் நான் அந்த விஷுவல் லாங்குவேஜுக்குள்ள தான் நான் மாட்டிக்கிட்டேன். பீயிங் ஆர்டிஸ்ட் எனக்கு ஒரு என்ன சொல்றது, எனக்கு படம் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றதை விட எனக்கு என்னன்னா எனக்கு எவ்வளவு அந்த படம் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத நான் பார்ப்பேன். இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் அது என்ன கொண்டாட்டமாக்குது. சில படங்கள் எனக்கு பயங்கரமா பிடிக்கும், பட் ஆனால் அந்த படத்தை உடனே மறந்துடுவேன். ஒரு சில படங்கள் என்னால் பாதி கூட பார்க்க முடியாது, பட் அந்த படம் எனக்கு ரொம்ப தூரமா என் கூடவே டிராவல் பண்ணும்.